பாண்டவர்களுக்கு திரௌபதி மூலமாக 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 5 பிள்ளையும் செத்து போயிட்டார். பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய பீமனுக்கு ஹிடிம்பை மூலமாக கடோத்கச்சன் ஒரு பிள்ளை இருந்தான், அவன் இறந்து விட்டான். பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சுபத்ரை மூலமாக அபிமன்யுன்னு ஒரு பிள்ளை, அவனும் இறந்து விட்டான். அதனால எத்தனையோ பேர் இழந்து விட்டார்கள் பாண்டவர்கள் பக்கம். அந்த இறப்பு ஏற்பட்டும் ஜெயிச்சது யாருன்னா பாண்டவர்கள் அல்ல, தர்மம். அதனால அப்பேற்பட்ட மகாபாரத போர் முடிந்து துரியோதனாதிகளும் இறந்து அந்த திருதராஷ்டிரன் விதுரன் இவாள்லாம் வானப்பிரஸ்தம் காட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆனா பாண்டவர்கள் இன்னும் ராஜாவா இருக்கணும். ஏன்னா அந்த ராஜாவா இருந்து பரிபாலனம் பண்றதுக்கு தான் இந்த யுத்தமே. அதெல்லாம் ஆகும்போது யுதிஷ்டிரனுக்கு தர்மராஜாவுக்கு பல சந்தேகங்கள். ராஜ்ய தர்மம்னா என்ன, மோக்ஷ தர்மம்னா என்ன, அதாவது ஒரு ராஜா எப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும், செய்த ராஜா பிற்காலத்தில் ராஜா மட்டும் இல்ல யாருமே ஒரு மோக்ஷத்தில் எப்படி அபிருச்சி கொள்ள வேண்டும்ங்கிற கேள்விகள்லாம் வர